இந்திய அரசியல் சாசனப்படி ஜனாதிபதி பதவிதான் மிக உயர்ந்த பதவி. அதன் பிறகு துணை ஜனாதிபதி. ராஜ்யசபாவிய வழி நடத்துறது, ஜனாதிபதி இல்லாத பொழுது பொறுப்பு ஜனாதிபதியா செயல்படுறது, நாட்டினுடைய முக்கிய விஷயங்கள்ல மக்கள் நலனை கண்காணிக்கிறது, இது எல்லாமே துணை ஜனாதிபதியோட பணி. இந்த பதவியில இருந்த ஜெகதீப் தன்கர் பதவி விலகினதுனால இப்போ தேர்தல் நடக்க போகுது. இதுக்கான வேட்பாளர் தகுதிகளா சில விஷயங்கள் இருக்கு. வேட்பாளர் இந்திய குடிமகன் அல்லது குடிமகளா இருக்கணும். 35 வயது நிரம்பியராகவும் மாநிலங்களவை உறுப்பினரா தேர்ந்தெடுக்கப்படுறதுக்கு தகுதியானவரா இருக்கணும். தேர்தலில் போட்டியிடுறவரை 20 எம்பிக்கள் முன்மொழியவும் 20 எம்பிக்கள் வழிமொழியும் வேண்டும் அப்படின்றது விதியா இருக்கு. அதே மாதிரி போட்டியிடுபவரோ அல்லது அவரது சார்பில் மற்றவர்களோ 4 வேட்புமனுக்கள் வரைக்கும் தாக்கல் செய்யலாம். போட்டியாளர் டெபாசிட் அமௌண்டா 15,000 ரூபாய் பணமும் கட்டணும். ஜனாதிபதி தேர்தலை பொறுத்த வரைக்கும் மக்கள் வாக்களிக்கிறது இல்லை. அப்போ வாக்காளர்கள் யார் அப்படின்னு கேட்டீங்கன்னா, நாம தேர்ந்தெடுத்த மக்களவை உறுப்பினர்களும் மாநிலங்களவை உறுப்பினர்களும் தான் இங்க வாக்காளர்கள். ஒவ்வொரு வாக்காளர்களுக்கும் ஒரு வாக்கு. மொத்தமா 788 உறுப்பினர்கள் இருக்காங்க. அவங்க தான் வாக்களித்து துணை ஜனாதிபதியை தேர்ந்தெடுக்கிறாங்க. பொதுவா ஒரு ஜனாதிபதியோட பதவிக்காலம் முடியறதுக்கு முன்னாடியே தேர்தல் நடத்தப்பட்டு அடுத்த ஜனாதிபதி துணை ஜனாதிபதி தேர்ந்தெடுக்கப்படுறாங்க. இப்போ ஜெகதீப் தன்கர் பதவியை ராஜினாமா செய்த நிலையில உடனடியா தேர்தல் நடத்தப்படணும் அப்படின்றது விதி. அதன்படி இப்போ தேர்தல் நடக்கவும் போகுது.